எந்த கணம் வேணா இருக்கலாம், தலைகணம் மட்டும் இருக்கவே கூடாது நம்மளுடைய விதிகள் எல்லாம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த முருகன் பல திருவிளையாடல்களை செய்யணுங்கிறதுக்காக இந்த மயிலுக்கு மட்டும் உயிரை கொடுக்கின்றான். மயிலுக்கு மட்டும் உயிர் வந்ததால் மயில் ஒரு இடத்துல இருக்குமா, மயில் பறக்க ஆரம்பிச்சிருது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இருக்கிற மயில் மட்டும் உயிரோட பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த அரசன் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்காமல் இந்த மயில் இந்த முருகன் சிலையை திருடி விடக்கூடாது. அவன் சிலையா கடவுளா பார்க்கல, அவன் பார்த்தது ஒரு சிலை. இந்த எனக்கு வேணும், அந்த சிலை கண்டிப்பாக எனக்கு வேண்டும், இந்த சிலை என்னிடம் மட்டும் தான் இருக்க வேண்டும், மக்கள் கையில போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல. ஏன்னா இந்த இடத்துல மன்னனா மக்களா அப்படிங்கிற ஒரு குரல் வந்துச்சு. ஏன்னா மன்னன் எப்படி இருக்கணும்னு சொன்னா மக்கள் சேவகனை மகேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மக்கள் கிட்ட உண்மையா இல்ல, அப்படி எப்படி அவன் மகேசனா இருக்க முடியும்? அப்படி இந்த சிலை எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த எல்லா தன்னுடைய வானர படைகள் இருக்குலேருந்து எல்லா படைகளையும் அனுப்பி அந்த சிலை எனக்கு தான் வேணும், போய் அந்த சிலையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே எல்லாம் ஈட்டி கோடாரி எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய போர் போல அந்த சிலையை பிடிப்பதற்காகவே மும்முரமாக இருக்கிறார்கள். மறுபக்கம் ஊர் மக்கள் எல்லாம் முருகப்பெருமான் மயிலேறி வந்து நமக்கு காட்சி கொடுக்கின்றான், இந்த காட்சி அற்புதமான காட்சியை பாருங்க சொல்லி ரசிக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் இவர் வந்து கல்லா பார்க்கிறாரு, இவங்க அந்த கல் போல இருக்கக்கூடியவனை உருவமாக பார்க்கிறார்கள். கல்லா உருவமா என்று பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமான் அங்கும் சில லீலைகளை செய்கின்றான். எங்க அரண்மனை மாட மாளிகை, மக்கள் வாழ்வது சின்ன குடிசை. இந்த மாட மாளிகையில் நின்று இவங்களால அந்த மயிலை பிடிக்க முடியவில்லை, ரொம்ப உச்சியில பறக்குது. அடுத்த மயில் சுத்தி வருகின்ற பொழுது என்ன, எப்படி சுத்தி வருது, ஓம் என்ற பிரணவத்தை அந்த ஊரை சுத்தி வருது.